Hi everyone, welcome back to my channel Nosies Handwork. இன்னைக்கு வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ஹாட் கீ செயின் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான க்ராச்செட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஹாட் இருக்குது பார்த்தீங்களா, இதே பேட்டர்ன் மாதிரி தான் இந்த ஹாட் கேக்டஸும் வந்து இருக்கும். நான் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் மண்டே போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் மண்டே. ஸோ இது வந்து நான் வந்து 100% அக்ரலிக் யான் வச்சு பண்ணியிருக்கிறேன். கேக்டஸ், ஹாட் கேக்டஸ் பாட் ஹோம் டெக்கராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் இதோட ஃபுல் டியூட்டோரியல் கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு மண்டே போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த குட்டியான ஹாட் கீ செயின் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா 100% காட்டன் யான். ஓகே, ஸோ சம்மர் லவ், கங்காவில் சம்மர் லவ்னு பிராண்டில் 100% காட்டன் யான் வந்து நான் இந்த ஹாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ யான் வந்து எந்த ஆன்லைன் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அதோட அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்த பிங்க் கலர், ரோஸ் கலர் யான் வச்சு தான் பண்ண போகிறேன். சேம் பிராண்ட், ஓகே, சேமாக 100% காட்டன் யான், வெயிட் 2. ஓகேவா, இது நான் பண்ணது வந்து அக்ரலிக் யான் வச்சு பண்ணேன். ஓகேவா, நீங்கள் எந்த டைப் ஆஃப் யான்னாலும் பண்ணிக்கலாம், ஹூக் சைஸ்னாலும் பண்ணிக்கலாம். சைஸஸ் வந்து மாறும். அந்த கேக்டஸ் ஹாட் வந்து இன்னும் அதிகமான ஹூக் சைஸ் அண்ட் யான் வந்து திக்னஸ் கொஞ்சம் கூட, ஸோ கொஞ்சம் பெருசாக வரும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.0 mm ஹூக் சைஸ். ஸோ ஒரு உள்ளன் நூல், அதுக்கப்புறம் ஹூக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ் வேணும். நெக்ஸ்ட் யான் நீடில். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கீ செயினாக இதை பண்ணணும் அப்படின்னா ஜம்ப் ரிங்ஸ், கீ செயின் ஹோல்டர். ஓகேவா, கீ செயின் ரிங் வேணும். நமக்கு எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயுமே இது கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாட்டை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபைபர் ஃபில் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ரிமைனிங் யான்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா எல்லாம் எனி கிளாத் அந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் போட போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் பர்ச்சேஸ் பண்ண யான் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். காட்டன் யானில் வந்து நான் ஒர்க் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன் அப்படின்னு. ஸோ இதுவும் நான் பண்ணுற காட்டன் யான் தான். அக்ரலிக் யான்னா கொஞ்சம் யான் வந்து திக்காக இருக்கும். காட்டன் யான் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ராச்செட்டிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறவங்க இதை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினிங் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் அக்ரலிக் யானே யூஸ் பண்ணி ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யானில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் செயின் 1. இந்த மேஜிக் சர்க்கிள் எப்படி ஸ்லோவாக போடணுன்னு வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இந்த மேஜிக் ரிங்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 2 3 4 5 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. டெய்ல பிடிச்சி இழுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகே, இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ரவுண்ட் 2 ஆரம்பிக்க போகிறோம். ரவுண்ட் 1ஓட எண்ணில் 6 சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ரவுண்ட் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பீஸ் ஆஃப் யானை ஹூக்கை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட வேறு கலர் ஆஃப் யான், எனி பீஸ் ஆஃப் யானை இப்படி நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. சென்டர் சர்க்கிளில் கொஞ்சம் இழுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கிள் நல்லா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சேம் ஸ்டிச்லேயே இன்னும் ஒரு வாட்டி சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ரவுண்ட் 1ல் வந்து 6, ரவுண்ட் 2ல் வந்து நம்ம 6 ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் பண்ணுறனால
ரவுண்ட் 2 ஓட எண்டில் உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஸ்டிச் 11 12. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஸ்டிச், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். செகண்ட் டைம் 1, நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னும் 1 மோர் டைம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே 1 2. ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட் ஸ்டிச் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட் ஸ்டிச்சில் உங்களுக்கு 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷேயில் முடியணும். ரவுண்ட் 3 ஓட எண்டில் உங்களுக்கு இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நம்ம ரவுண்ட் 4 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 4ல் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் 3ல் வந்து நமக்கு 18 ஸ்டிச்சஸ் இருந்தது மாதிரி ரவுண்ட் 4லேயுமே நமக்கு 18 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலே நம்ம ஒவ்வொரு டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 4 5 17 18. ஓகே, இப்போ ரவுண்ட் 4 முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதோட நீங்கள் எந்த ஸ்லிப் ஸ்டிச்சும் பண்ண வேண்டாம். யானை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் டெய்ல் எண்டு விட்டுட்டு யானை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஹூக்கை எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது ரவுண்ட் 4 வரைக்கும் பண்ணோம்ல, அதே மாதிரி இன்னொன்று ஒரு பார்ட்டு சேம் பேட்டர்ன் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 4 வரைக்கும் இன்னொன்று ஒரு பீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது வந்து யானை கட் பண்ணிடுங்க. செகண்ட் இதுக்கு யான் கட் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து ரெண்டையும் அட்டாச் பண்ண போகிறோம், இந்த 2 பார்ட்டையுமே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செயின் வந்து இதுதான். ரெட் கலர் ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதான் நான் வந்து வீடியோவில் பண்ணி காமிச்சது. இதில் எல்லோ கலர் ஸ்டிச் மார்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாச்சிங் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். இப்போ வந்து இந்த ரெட் கலர் ஸ்டிச் மார்க்கை எடுக்க வேண்டாம். எடுக்காமையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் இது பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் யானை கட் பண்ணாமல் அந்த ரெட் கலர் ஸ்பேஸ்லேயே யானை இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணி கிராப் பண்ணிவிட்டு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? இது வந்து அந்த ஸ்டிச் இருக்கட்டும். இப்போ 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இது ஒன்று மட்டும்தான், மற்றபடி ப்ராஜெக்ட் மற்றதெல்லாம் ஈஸி தான். ஓகே, நம்ம எதில் அட்டாச் பண்ணியிருக்கோம்னா இந்த ஃபஸ்ட்டு செயின். ஓகே, அதாவது நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறதுனா இதான ஃபஸ்ட்டு செயினாக இருக்கும், அந்த செயினில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 15 ஸ்டிச்சஸில் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ஓகே, ஏற்கனவே ஒரு டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அது போக 15 ஸ்டிச்சஸில் பண்ணணும். 1 2 3 4 4 5 11 12 13 14 15. ஓகே, 15 ஸ்டிச்சஸில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 செயின்ஸ் வந்து இங்கே லெஃப்டாக இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பார்ட்டு அதை கட் பண்ணோம் பார்த்தீங்களா, லாங் டைல், அதில் வந்து 2 செயின்ஸ் இங்கே விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் வந்தோன்னா, ஓகே, இந்த சைடு அப்படி வந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்த செயினில். ஓகே, இதுதான் நம்ம ஒர்க் பண்ண செயின். நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த செயினை விட்டுருங்க. இதுக்கடுத்து 1 2
இங்கேயும் 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இங்கேயும் 2 செயின்ஸ் லெஃப்ட் ஆயிடுச்சு, இங்கேயும் 2 செயின்ஸ் லெஃப்ட் பண்ணிட்டு தேர்ட் இதில் இருந்து 16 செயின்ஸுக்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஓகே, ஸோ டைரெக்டாக அங்கே இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 2 3 16 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம். ஸோ இங்கே வந்து இப்படி கேப் இருக்கும். நான் அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 4 13 14 15 16 ஸ்டிச்சஸ் வர வரைக்கும் நீங்கள் ஒன் டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம இந்த எல்லோ ப்ளேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக 16 ஸ்டிச்சஸ் வந்தால் தான் நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ரெட் கலர் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 6 இந்த ஹோலை வந்து நம்ம ரவுண்ட் 6 பண்ணிவிட்டு நம்ம ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 16 இங்கே 16. இப்போ நம்ம ரவுண்ட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கேன். இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலரை எடுத்துக்கிறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ ரவுண்ட் 6ஓட எண்டில் உங்களுக்கு 32 சிங்கிள் குரோஷே இருக்கும். நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள். 1 பண்ணியிருக்கேன், 2 3 4 5. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். 6 7 8. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே பண்ணிடுங்க. இங்கே இருக்க ஸ்டிச்சஸ் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. எக்ஸ்ட்ரா இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன பண்ணேன்னு. இந்த ரெட்டுக்கு முன்னாடி இருக்க இடத்துல வரும்போது உங்களுக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே, நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 30 31 32. ஓகே, 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும் ரவுண்ட் 6ல். ஓகே, இப்போ வந்து ஹூக்கை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பின்னாடி இருக்கிற இந்த கேப்பை வந்து நம்ம தச்சிடலாம். ஸோ இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட மேஜிக் சர்க்கிளோடது இருக்கட்டும். இதுதான் நம்மளோட சென்டர் நூல். இது வந்து இந்த சர்க்கிளோட மேஜிக் சர்க்கிள் நூல். இந்த இது சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து ஒரு சர்க்கிளுக்கு வந்து நான் விட்டு கட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, டெய்ல் எண்ட். அந்த டெய்லை வந்து யான் நீடில் கோர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சை மட்டும் பார்த்து தைச்சா போதும். இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நடுவில் இருக்கிற இந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இது சென்டர்னால நமக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் எப்படினாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இனிமேல் நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, அது ஒன்று தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 7 பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 7 எல்லாமே டிக்ரீஸ் ரவுண்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிட்டோம். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. டிக்ரீஸுக்கு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் இருக்க ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. சிங்கிள் குரோஷே.
single crochet decrease பண்ணியிருக்கோம். again one more time decrease, next chainல இருக்க front loop, அப்படியே அடுத்த chainல இருக்க front loop இது பண்ணிட்டு yarn grab பண்ணுங்க, decrease. okay, 2 times decrease பண்ணணும். இப்போ next 12 chainsக்கு one time single crochet. okay, 1 2 3 4 11 12. okay, 12 stitches one time single crochet. இப்போ வந்து single crochet decrease, front loop, ரெண்டு stitches ஓட front loopல மட்டும் hook insert பண்ணி grab பண்ணி single crochet. again அதே இது repeat பண்ணுங்க, single crochet together or single crochet decrease. இப்போ லாஸ்டா நமக்கு 6 stitches தான் ரிமைனிங் இருக்கும். அந்த 6 stitchesலயும் one time single crochet. 1 பண்ணிட்டேன், 2 3 4 5 6. ஓகே, இப்போ ரவுண்ட் 7ல வந்து உங்களுக்கு 28 stitches இருக்கும். ரவுண்ட் 8 ஃபர்ஸ்ட் 5 stitchesல one time single crochet. ஃபர்ஸ்ட் இதில் one time single crochet பண்ணிட்டு ஸ்டிச் மார்க்கர் 1 2 3 4 5. okay, next 2 times decrease. first time decrease பண்ணுறேன், 1, second time decrease. okay, next 10 stitchesக்கு one time single crochet. 1 2 3 4 9 10. okay, next 2 times decrease. 1 2 remaining 5 stitches தான் லெஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 stitchesலையுமே one time single crochet. 1 பண்ணிட்டேன், 2 3 4 5. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 8ல் வந்து 24 stitches இருக்கும். ஓகேவா? ஓகே, ரவுண்ட் 9 ஃபஸ்ட்டு 4 stitchesல one time single crochet. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் crochet பண்ணிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் one time single crochet, அப்புறம் 2 times decrease ஃப்ரண்ட் லூப்பில். நீங்கள் டிக்ரீஸ் மெத்தட் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் crochet டிக்ரீஸ். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸி கம்ஃபர்டபுளோ அந்த மெத்தடில் பண்ணுங்கள். next 8 stitchesக்கு one time single crochet. 1 2 7 8. next 2 times decrease. next again one more time decrease 2. இப்போ நம்ம லாஸ்ட்டாக 4 stitches தான் லெஃப்டாக இருக்கும். 4 stitchesலையும் one time single crochet. 2 1 2 3 4. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 9 முடிச்சாச்சு. ரவுண்ட் 9ல் வந்து 20 stitches இருக்கும். ரவுண்ட் 10 ஃபஸ்ட்டு 3 stitchesல one time single crochet. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் crochet பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 2 3 2 times decrease. 1 first time decrease பண்ணுறேன், next second time decrease,
next 6 stitches க்கு 1 time single crochet 1 2 3 4 5 6 next 2 times decrease first time decrease பண்றேன் last 3 stitches remaining இருக்கும் 3 லையுமே 1 time single crochet 1 2 3 okay 3 stitchesல இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் பார்ட் வந்துருச்சு நம்ம ஃபைபர் ஃபில் இதை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 9ஓட எண்டில் வந்து 20 ஸ்டிச்சஸ்ன்னு ரவுண்ட் 10ஓட எண்டில் 16 ஸ்டிச்சஸ் இப்போ நம்ம ரவுண்ட் 11 பண்ண போகிறோம் ஃபஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 time சிங்கிள் குரூஷே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ண உடனே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டிச்சில் 1 time சிங்கிள் குரூஷே next 2 stitches la single crochet decrease 1 again 2 next 4 stitches ku 1 time single crochet 1 2 3 4 again single crochet decrease na 2 times பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் single crochet together பண்ணியாச்சு இப்போ லாஸ்டா 2 chains மட்டும் தான் லெஃப்ட்டா இருக்கும் 1 லாஸ்ட்ல 2 ஓகே ஓகே फ्रेंड्स இந்த டைம்லயும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணா பண்ணிக்கோங்க ஏனா நம்ம இன்னும் ஒன் மோர் ரவுண்ட் தான் இருக்குது அதோட நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சிரும் நல்லா இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் 11 ஓட எண்ட்ல நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும் இப்போ லாஸ்ட் ரவுண்ட் 12 நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்டிச்ல மட்டும் 1 டைம் சிங்கிள் crochet ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் சிங்கிள் crochet decrease first time next 1 time next 2 stitches la mattum 1 time single crochet 1 2 last round konjam difficult ah irukum friends konjam gavanama panningina correct ah vandum aprom 2 times decrease eppom pola 1 2 one more time decrease 2 times okay so last ஒரே ஒரு ஸ்டிச்ல மட்டும் 1 time single crochet okay அவ்வளவுதான் நம்ம லாங் tail விட்டு கட் பண்ணிக்கோங்க okay next gapsல வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏனா அதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்ம ஸ்டஃப் பண்ண முடியாது சோ கொஞ்சம் ஸ்டஃபிங் வேணா பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு இப்போ லாஸ்டா நம்ம yarn needle வச்சு நம்ம லாஸ்ட் ஸ்டெப் பண்ணிரலாம் அதோட ஹார்ட் ஓவர் நெக்ஸ்ட் செயின் இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து 8 ஸ்டிச்சஸ் இருக்கும் இதுல ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் yarn needle இந்த மாதிரி விட்டு இப்படி பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 8லியுமே ஃப்ரண்ட் லூப்ல இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா நம்மளோட அந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஓகே
ஸோ அவ்வளோதான். நம்ம ஹார்ட்டோட ஷேப்பை நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு நீடில் விட்டு எனி ஸ்பேஸில் இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கீச்செயின் ஹோல்டர் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு இப்படியே வைக்கணும்னா கூட நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜம்ப் ரிங்ஸ்க்கு வந்து கீச்செயின் அட்டாச் பண்ண ஜம்ப் ரிங்ஸ் அண்டு கீச்செயின் ரிங் எடுத்துருக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான ஹார்ட் கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல கிஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் பர்த்டே கிஃப்ட்ஸ் அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.